எனக்கு ஒருவர் இப்படி சொல்லிக் கொடுத்தார். Once a man told me this. நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு மட்டும் போய்விடாது. He said, you go to any church, that's okay, but please don't go to the Pentecostal church. இந்த பூமியில எங்க வேண்டுமானாலும் நீங்கள் போங்க. In this earth you can go anywhere. ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு மட்டும், இந்த சிபிஎம் சபைக்கு மட்டும் போய்விடாது. But please don't go to this Pentecostal mission. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மோசமான ஒன்று என்றால் இதுதான். If there is anything which you can call the worst thing in this world, this is that. இப்படித்தான் எனக்கு சொல்லப்பட்டது. They taught me this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாள் நானும் கூட இனிமேல் எங்கேயும் இருந்தால் சரி வராது, நாம் எமயமலை பக்கம் போகலாம் என்று சொல்லி நான் புறப்பட்டேன். One day I was also fed up of life and I said, I can't be here anymore. I am going to the Himalayas as a hermit. இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும். I am going to go there and live for Jesus. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். I must live a holy life. ஆனபடியால் இந்த பூமியில இருக்கிற சபை ஒன்றும் சரியில்லை. So none of these churches in the world are right. எமயமலைக்கு போகலாம். I'll go to the Himalayas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்காக என்னுடைய பிரயாணத்துக்காக நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய Dress எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணேன். So I packed up all my clothes and I was praying for my journey. ஒரு நாள் அந்த நேரம் இப்படி ஒரு சத்தம் கேட்டேன். When I was praying that day, I heard a voice. நீ என்னை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்பினால் சிபிஎம் சபைக்கு போ. That voice said, if you want to be holy like me, go to the CPM church. அதுதான் முதலாவது நாம் தேவனுடைய சத்தத்தை ஒரு அசரீரி வாக்கு போல கேட்ட ஒரு சந்தர்ப்பம். It was that time, that was the first time that I heard the voice of God in an invisible form. எனக்கு அதை நம்ப முடியவில்லை. I could not believe my ears. இது தேவ சத்தம் தானா? Is this really God's voice? இருந்து இந்த பூமியில இருக்கிற சபையில மோசமான சபைக்கு ஆண்டவர் போய் சொல்லுவாரா? Will God ask me to go to the worst church in the world? இது சாத்தான் தான் நம்மளோடு பேசுகிறான். No, Satan is speaking to me. அப்படித்தான் நான் யோசித்தேன். That's what I thought. எப்படியோ இந்த குழப்பத்திலே என்னுடைய பிரயாணம் நின்று போயிடுச்சு. Somehow in this confusion I stopped my journey. இப்படி இருக்க நான் இந்த சிபிஎம் சபையை தூக்குகிறேன் என்று யோசிக்காது. Now just because I'm saying this, don't think I'm elevating this Pentecostal church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதான சரியான வழியை, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கான சரியான வழியை கற்றுக்கொள்ள, அதுல வளர ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். But in order to learn the way to heaven, the proper way that takes me up there, the Lord brought me to this place. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். The Lord is faithful. அருமையான சகோதரனே, சகோதரி, beloved brother, sister, இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை இதுவரைக்கும் நீ அறியாத ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு அவரை நீ அறிந்து கொள்வாயாக. If you have not known the greatness of the cross of Christ till now, the Lord loves you. Know it now. ஒரு முறை சாது சுந்தர் சிங் இமயமலை பகுதியிலே மலை அடிவாரங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனை இவ்விதமாக கண்டாராம். One day when Sadhu Sundar Singh was serving God on the foot of the Himalayas, he saw another man. ஒரு சன்னியாசி, he was a hermit. ஒரு பலகையிலே ஆணிகளை, இரும்பு ஆணிகளை நிறைய அடித்து அதனுடைய கூர் அடுத்த பகுதிக்கு போகிறது போல அதை அடித்து திருப்பி போட்டு அந்த கூரான பகுதியின் மேல் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தார். He saw a man having a huge plank, a wooden plank with nails driven all over it, and the sharp portion turned upwards, and the man was sitting on those nails. அந்த கூரான ஆணிகளின் மேல் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தார். He was lying down on that wooden plank with those sharp nails jutting out. ஆணிகள் எல்லாம் குத்துகிறது, அதிலிருந்து ரத்தம் வருகிறது. Every nail pierced his flesh and blood was coming out. அதையெல்லாம் சகித்துக்கொண்டு அவர் அப்படியே படுத்திருக்கிறார். But bearing all that, he kept lying down there. அந்த சாமியாருக்கு பெயர் தன்னுடைய புஸ்தகத்திலே ஆணி முத்து சாமியார் என்று எழுதியிருக்கிறார். In that that man whose name was described by Sadhu Sundar Singh as a man who slept on the nails. தன்னுடைய சரீரத்தை இவ்விதமாக வருத்திக் கொண்டால் இந்த சரீரத்தில் இருக்கிற பாவ ஆசை இச்சைகள் எல்லாம் போய்விடும் என்று அவர் எண்ணி அப்படி படுத்துக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். That man's opinion was,
if I inflict my sinful body with pain, then I can get rid of my sins. And thus he was waiting for his sins to be remitted. அருமையான சன்னியாசியாரே, நீங்கள் ஏன் இப்படி படுத்திருக்கிறீர்கள்? So Sadhu Sundar Singh asked him, beloved hermit, why are you doing this? பாவ மன்னிப்புக்காக. I'm waiting for my sins to be forgiven. என்னுடைய சரீரம் முழுவதும் பாவ இச்சைகளால் நிறைந்திருக்கிறது. My whole body is full of sinful lusts. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. I want a deliverance. விடுதலைக்காக நான் இப்படி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். So I am inflicting my body for deliverance. எந்த அளவு உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்? How much have you gotten victory in your efforts? எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இச்சையிலிருந்து ஜெயம் எடுத்திருக்கிறீர்கள்? How much of victory have you got from your lust by this? அவர் சொன்னார், ஜெயம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். His reply was, I'm still waiting by faith that I might get the victory. ஜெயம் கிடைக்கவில்லை என்று தான் அறிக்கையிடுகிறார். So the meaning is he has not yet got victory. இப்படி எத்தனையோ பக்தர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். In the same way, so many pious people are trying to get victory over sin. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய பாவத்திலிருந்து எப்படி விடுதலை கொடுத்தார் என்றும், தான் இப்பொழுது எப்படி ஒரு சமாதானமான வாழ்க்கை செய்கிறார் என்றும் இவர் தன்னுடைய சாட்சியை அவருக்கு அறிவித்தார். But this Sadhu Sundar Singh told his testimony to that man how the Lord Jesus Christ suffered for him and delivered from his sins. அப்பொழுது அவர் அதுவரையும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக வேறு விதமாய் நடந்து கொண்டிருந்த அந்த சாமியார் அன்று முதல் கிறிஸ்துவின் சிலுவையை நேசிக்கிறவராக மாறிவிட்டார். That hermit who was still then an enemy of the cross of Christ understood how Jesus died for him and embraced the cross of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நானும் கூட ஒரு முறை இப்படி செய்தது எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. I also remember doing something like this. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே சிலுவை பாதை என்று ஒரு பாதை உண்டு. In the Roman Catholic faith, there is a way called the way of the cross. இயேசு கிறிஸ்து பாடுகளின் 14 முக்கியமான ஸ்தலங்கள் நிறைந்ததுதான் அந்த சிலுவை பாதை. That way of the cross describes 16 steps in the approach of Jesus from his arrest to crucifixion. 14, sorry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி முதல் ஸ்தலத்திலிருந்து, அது கல்லுகள் நிறைந்த ஒரு இடம், அது ஒரு மலையில் இருந்தது. இந்த மலையில அப்படியே முழங்காலாக நடந்து 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 அந்த 14 ஸ்தலத்துக்கும் கடந்து போன ஞாபகம் இருக்கு. I remember visiting those 14 steps upwards on up a hill, and I went on my knees up the hill. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி போனால் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்று சில கன்னியாஸ்திரிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Some nuns told me that if I do this, I can receive forgiveness of sins. நான் அதன்படி செய்து பார்த்தேன். So I did that. எந்த முன்னேற்றமும் இல்லை. No progress at all. So இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுகிறது, அதுவும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு விட்டு விட்டு வேறு விதமாக நடக்கிற ஒரு நடக்கையாக இருக்கு. So I realize today that also is leaving the cross of Christ and walking in a contrary way. இன்னொரு சொல்லிக் கொடுத்தார், 40 நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பல்லை கடித்துக் கொண்டு இந்த பாவத்தை ஜெயித்து விட்டால் உங்களுக்கு ஜெயம் கிடைத்துவிடும். Another person told me, 40 days, you bite your teeth and some more control yourself, don't allow sin into your life, after that you'll be free. இந்த 40 நாள் பல்லை கடிச்சுக்கிட்டு சகிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணுமே, அது எங்க போறது? I have to bite my teeth and I need strength to do that 40 days. Who will give me that strength? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி வேறு விதமான எத்தனையோ நடக்கைகளை ஒவ்வொரு மார்க்கத்திலேயும் நாம் பார்க்கிறோம். So in every religion we see so many methods being resorted to. இதைத்தான் வேறு வேத வசனம் இவ்விதமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. This is what the word of God speaks to us clearly about. வேறு விதமாய் நடக்கிற வழிகளிலே நின்று அநேக வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, பூர்வ பாதை எவை என்று கேட்டு அந்த பாதையில நடவுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. The Bible says, stand in the way and see and find out which is the old path and walk therein. அநேக வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, those who are walking in various ways, வேறு விதமாய் நடக்கிறவர்களே, those who are walking in contrary ways, நடக்க வேண்டிய பூர்வ பாதையாகிய சரியான வழியை கண்டுபிடியுங்கள். find out that right way, that old way in which you ought to walk. அதுதான் நானே வழி என்று சொன்ன
இயேசுவின் வழியாக இருக்கிறது. And that's the way of Jesus, who said, I am the way. இந்த பூமியின் அண்ட சராசரங்களிலேயும் காணப்படுகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாக அவன் கடந்து வர வேண்டிய ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசுவின் வழியாக. In the whole universe, for any human being to receive forgiveness, there is only one way, and that's Jesus the way. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், if we confess our sins, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். He is faithful and just to forgive us all our sins and to cleanse us from all unrighteousness. அதுதான் பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை. That is a life dead to sins. செத்த ஒரு மனிதன் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. A dead man cannot commit sin. அவன் எவ்வளவு கொடூரமான பாவியாயிருந்து அவன் ஒரு நாள் செத்து போய்விட்டால் அதன் பிறகு ஒரு சிறு பாவத்தையும் அவனால் செய்ய முடியாது. He may have been a terrible sinner while he lived, but once he is dead, he can't commit even a small sin. அவனால் பாவத்தை குறித்து சிந்திக்க கூட முடியாது. He can't even think of sin. ஏனென்றால் அவன் செத்து போய்விட்டான். Because he is dead. இதே ஒரு அனுபவத்தை தான் கர்த்தராகிய இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது பாவங்களுக்கு செத்து போன ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறார். It's the same experience that the Lord Jesus Christ gives to a man who believes in the Lord Jesus Christ. He becomes a man dead to sin. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Many walk in another way. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். But they are the enemies of the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையோ பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை இந்த சாயங்கால வேளையில் இலவசமாக வெகுமதியாக உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. But the cross of Christ is waiting this evening to give you an invaluable gift of being dead to sins, and that is given to you freely. யாருக்காயிலும் பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருதயத்தில் இருக்கிறதா? If there's anyone here who has this desire of living a life being dead to sin, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அல்ல நான் கேட்கிறேன். I'm not speaking of people who are already saved. இந்த கூட்டங்களுக்கு புதிதாக வந்திருக்கிற அருமையானவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். I'm looking at those beloved ones who have come here for the first time. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். 1 minute, shall we all close our eyes? ஓ, நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சியோடு நம் முன்பாக வந்து நிற்கிறார். Oh, our beloved Jesus is here with the vision of the cross. மூன்று விதமான பெரிய வெகுமதிகளோடு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். He's come here to visit us with 3 big gifts. ஒன்று, பாவங்களுக்கு செத்து போன ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இலவசமாக உனக்கு வெகுமதியாக கொடுக்க இந்த பூமியில் எங்கு கிடைக்காத இந்த உன்னதமான அனுபவத்தை உனக்கு இலவசமாக தர வந்திருக்கிறார். First of all, he wants to give that big gift of being dead to sin, and that he wants to give you freely. It's a gift you cannot get anywhere in this world. தயவு செய்து நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோமா? Shall we all close our eyes? கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்முடைய விசுவாச கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோமா? Let us bring to our vision with our eyes closed that vision of Jesus hanging on the cross at Calvary. அருமையான நண்பனே, Beloved friend, அருமையான சகோதரியே, beloved sister, உனக்கு பாவத்துக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை தேவையா? do you want that life of being dead to sin? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருதயத்தே உனக்குள்ள அதிகமாய் காணப்படுகிறதா? Do you have that great burning desire to live a life without sin? இந்த பூமியில் நானும் நீங்களும் ஒரே ஒரு முறைதான் இந்த சரீரத்தில் ஜீவிக்க போகிறோம். You and I are going to live just once in this body, in this world. ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்து நாம் மரிப்போமானால் நம்முடைய முடிவு மகிமை. If we live a holy life, then our end is glory, glory. நித்தியமான மகிமையை இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படி இந்த சாயங்கால வேளையில் கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற அருமை இயேசு உன்னை அழைக்கிறார். That eternal, that beloved Jesus is calling you so that in the end of your life you might receive eternal glory. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? What is he saying looking at us? அருமையான என்னுடைய மகனே மகளே, My beloved son, my beloved daughter, உன்னுடைய அசுத்த ஜீவியத்தை, அசுத்தம் நிறைந்த அருவருப்பான நாற்றமெடுத்த அந்த இருதயத்தை என்னிடத்திலே கொடு. give me that filthy, abominable, stinking heart of yours.
நான் அதை சுத்தம் பண்ணி என்னுடைய இரத்தத்தால் கழுவி உனக்கு ஒரு சதையான புதிய நவமான ஒரு நல்ல இருதயத்தை உனக்கு தருகிறேன். I will take that heart, I will clean it, and I will give you a new cleansed heart. இன்று முதல் நான் பாவங்களுக்கு செத்தேன் என்று நீயும் விசுவாசித்து ஜீவிக்கும்படி இந்த புதிய வாழ்க்கையில் கடந்து செல்வாயா. Come to that new life. You also believe that Jesus is washing you and bringing you to this new life. கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். The Lord Jesus is asking us, உன் இருதயத்தை எனக்கு தா. give me your heart. உன் இருதயத்தை எனக்கு தா. Give me your heart. அசுத்தமான அந்த இருதயத்தை எனக்கு தா. Give me that filthy heart of yours. இருண்ட அந்த இருதயத்தை எனக்கு தா. Give me that dark heart of yours. நாடிக்கொண்டிருக்கிற அவருடைய பாவ வாழ்க்கையை என்னிடத்தில் கொடு. Give me that stinking life of yours to me. வாசனையுள்ள ஜீவியத்தை நான் தருகிறேன். I'll give you a fragrant life. பாவங்களுக்கு செத்து போன ஒரு ஜீவியத்தை நான் தருகிறேன். I'll give you a life dead to sin. எத்தனை பேர் அதை கொடுக்க முன்னுக்கு வருகிறார்? How many want to give their life to God? எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார்? How many desire to give that life to God and get a new life? நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை. நாசமணுகாமல் பாதுகாத்தழைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே.